ஓகேன்னு சொல்லுங்க, நான் பேசுகிறேன். டேக் ஓகே பேசு, நல்லா சத்தமாக பதிவாகணும். நான் வந்து இந்த விளாத்திக்குளம் தொகுதிக்கு வேட்பாளராக நான் வந்து மனு தாக்கல் பண்ணினேன், வேட்பாளராக போட்டிடுறேன் அப்படின்னா வந்து என்னோட பரப்புரை எப்படி இருக்கும்னு நான் இப்போ சொல்கிறேன். என்கிட்ட முதல்ல வந்து அந்த மனு தாக்கல் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டோ மற்ற இதோ என்கிட்ட இல்லை. என்னோட கருத்துக்களை நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிறது மக்களோட முதல்ல வந்து விளாத்திக்குளம் தொகுதி தான் நம்ம சொல்கிறோம். விளாத்திக்குளத்தை முதல்ல டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விளாத்திக்குளத்தை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம். விளாத்திக்குளத்துலேருந்து எவ்வளோ வருமானம், அதாவது அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, எத்தனை கடைகள் இருக்குது, எத்தனை கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது, எத்தனை வேறு கக்கூஸ் எத்தனை இருக்குது, அதுலேருந்து வர வருமானம் எவ்வளோ இருக்குது, கடைகள்லேருந்து வர டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ வாங்குறோம் நம்ம, அதெல்லாம் முதல்ல கணக்கெடுத்து அந்த வரியெல்லாம் கரெக்டாக மக்கள்கிட்ட வாங்கணும். ஒரு வீட்டுக்கும் தண்ணி வரி வாங்குறோமா, எவ்வளோ வரி வருது எல்லாரும் கரெக்டாக கட்டணும். கரண்ட் பில் எவ்வளோ வருது எல்லாரும் மக்கள் எல்லாமே கரெக்டாக வாங்கி வர்ற வரியில் எவ்வளோ வரி வருது, இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ நம்மளோட வருமானம் எவ்வளோ வருது, அதை வச்சு அந்த வருஷத்துக்கு நான் வந்து ஒரு திட்டம் ஒன்று போடுவேன். அந்த திட்டம் போட்டு அடுத்த வருஷத்துலேருந்து இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு இருக்குது, 5 ஆண்டு திட்டம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போடுவேன். இந்த 5 வருஷத்துக்கு நான் இவ்வளோ பண்ணுவேன். ஒரு மக்களையும் நான் தனித்தனியாக கோரிக்கை வைப்பேன். என்னன்னா, இந்த வருஷம் என்னோட ஆட்சி அமைஞ்சிருக்குது, ஒருத்தரும் ஒரு மரம் நடுங்க, எங்க வேணா நடுங்க. அந்த மரத்தை 5 வருஷம் கழிச்சு எனக்கு போட்டோ எடுத்து காமிங்க. உங்களோட தயவு இல்லாம அந்த மரம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ல 2000 ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன். ஒரு ஆளுக்கும். ஊருக்குள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எந்த ஒரு போக்குவரத்தும் இப்ப கிடையாது. வாகனங்கள்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. அப்ப அந்த வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு உண்டான இட வசதியை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்ல உள்ள போகாத வரைக்கும் வேற ஏதாவது பண்ணணும்னா நம்ம தான் பண்ணணும். உள்ள போறவங்கலாம் ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க, அதனால டிராபிக் ஆகுது. விளாத்திக்குளம் இப்ப டிராபிக் சிக்னலே நம்ம ஊர்ல கிடையாது. 4 பக்கத்துல டிராபிக் சிக்னல் வைக்கிறதுக்கும் இடம்லாம் போயிடக்கூடாது. அதை வைக்கிறதுக்கு உண்டான இடத்த முதல்ல பார்க்கணும். அதுக்கு உண்டான இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு ஒரு பார்க்கிங் நிப்பாட்டி கொடுப்பேன். அந்த பார்க்கிங் மூலமா வர்ற வருமானத்தை அதை வேற இதுல செலவு பண்ணுவாங்க. கக்கூஸுக்குள்ள லெட்டின் பாத்ரூம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள லெட்டின் பாத்ரூம் இருக்குது, அதை வந்து யாரும் பராமரிக்கிறது இல்லை. அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவேன். யாரும் பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்னு சொல்லி உடனே போய் கேட்டு எல்லாம் பண்ண வைப்பேன். நான் வந்து அந்த ஏரியா வார்டு மெம்பரையும் கவுன்சிலரையும் சேர்மனையும் கூப்பிட்டு கேட்டு உடனே பண்ண வைப்பேன். என்னை எப்ப வேணாலும் நேரடியாக வந்தாங்கலாம். நான் வந்து ஒரு கட்சி சார்பாக சின்ன ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். சார்பாகவும் நிக்கல, சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து இல்லை தம்பி, இது வந்து பேரூராட்சி விளாத்திக்குளம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பேரூராட்சிக்குள்ள போய் நுழைஞ்சு உங்களுடைய அந்த கோரிக்கையை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் இருக்குதா? எம்எல்ஏ நான் வந்து விளாத்திக்குளம் தொகுதிக்கு எம்எல்ஏ. சரிதாங்க, இருந்தாலும் வந்து பேரூராட்சியோட நிர்வாகத்துக்குள்ள எப்படி நம்ம வந்து அதை வந்து செய்ய முடியும்? எம்எல்ஏவால செய்ய முடியும். இது வந்து பேரூராட்சியோட இது கீழே தானே வருது, அதுக்கு கீழே தான் வரும். சரி, ஒரு எம்எல்ஏவால அதையும் பண்ண முடியும். ஒரு எம்எல்ஏ சொன்னாதான் வந்து அந்த பேரூராட்சி கக்கூஸ் கட்டடமே இந்த எம்எல்ஏ நிதியில தான் கட்டுறாங்கன்னு சொல்லி தான் கட்டுறாங்க. அது அமைச்சர்களுக்கு கீழே தான் வரும். அமைச்சர்கள் நிதி வந்து தனியா வரும். அவங்க நிதியில இருந்து கட்டுறாங்க, எம்எல்ஏ நிதியில இருந்து கட்டுறாங்க. அவங்க கையில் தானே தான் பண்ண முடியும். சரி, நீங்க மேற்கொண்டு உங்களுடைய அந்த பரப்புரையை பற்றி சரியா? இதுக்கு அடுத்து என்னதுன்னா, இந்த மாதிரி வருமானம்லாம் வருது. ஒரு கடைக்கு முன்னாடி சின்ன சின்ன செட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க, அதனால நிறைய டிராபிக் ஆகுது. அதெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும். நம்ம ஊர்ல ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க, ஆனா ஆறு பக்கத்துல இருக்கிறதுனால ரோட்டுக்கு மேல மணல் ஈஸியா வந்துருது. ஒரு துப்புரவு தொழிலாளியும் அந்த வேலையை ஒழுங்கா பாக்குறதே இல்லை. சாலை பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களும் அந்த வேலையை பாக்குறது இல்லை. ஆறு எல்லா ஊர்லயும் இல்லையே, எல்லா ஊர்லயும் அதே மாதிரி தான் இருக்கு, அவங்களும் பாக்குறது இல்லை. பஸ் ஸ்டாண்டு உள்ள எல்லா இடத்துலயும் ஃபுல்லா ரோட்டுக்கு மேல மண்ணு தான் கிடக்கு. அதை முதல்ல சுத்தம் பண்ணணும். ஊரு எல்லா இடத்துலயும் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருந்துச்சுன்னா ஊருக்கு வர்றவங்க 4 விஷயத்த பார்ப்பாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம், பார்க் இருக்குது. ஒரே ஒரு பார்க் இந்த அம்பாள் நகர்ல கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் இந்த பக்கம் தான் வர வேண்டியிருக்கு. அங்கிட்டு ஆறு இருக்குது, அங்கிட்டு பொழுதுபோக்கு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஊர் மக்களுக்கு ஊருக்குள்ள வந்தாங்கன்னா பொழுதுபோக்குன்னு யாருக்கும் எதுவும் கிடையாது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவீங்களா? கண்டிப்பா மேம்படுத்துவேன். அதுக்காக சொல்றேன், நான் வந்து பொழுதுபோக்குக்கு இந்த மாதிரி ஒரு பார்க்கு தான் இருக்குது, வேற எதுவும் இல்ல. நான் கேட்கறது நீங்க வந்து பொழுதுபோக்கை பத்தி சொல்றீங்க, நான் அதை கேட்கல. சுற்றுலாத்துறை அப்படிங்கறத மேம்படுத்தி அதுல இருந்து வருமானம் நம்ம தொகுதிக்கு வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்க? சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு நம்ம தொகுதிக்கு பக்கத்துல வந்து சூரங்குடி பக்கத்துல தான் பீச் அந்த மாதிரி ஏரியால இருக்குது. வேற பக்கத்துல ஃபுல்லாவே கிராமங்கள் தான். எனக்குள்ள சுற்றுலாத்துறை பார்த்தா நாலாபுரத்துல வந்து குமரப்புலவர் மணிமண்டபம் மட்டும்தான் இருக்குது. வேற எட்டையாரத்துல பாரதியார் மணிமண்டபம் இருக்குது. வேற எங்கேயும் சுற்றுலாத்துறைன்னு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி பீச்சு,
இது மாதிரி 1-2 தான் நம்ம ஏரியால மேம்படுத்த முடியும். சுற்றுலாத்துறைங்கிறது நம்ம ஏரியால வேற எதுவும் பண்ண முடியாது. அது இயற்கையானது இல்ல, நம்ம வந்து செயற்கையா உருவாக்கிக்கலாம். அதை பண்றதுக்கு வருமானத்தை பொறுத்து நம்ம வழி வச்சுக்கிறோம் கண்டிப்பா. சரி சரி. மதுபான கடைகளை எத்தனை கடை இருக்கு? 6 கடை இருக்குன்னா அதை 4ஆவோ 2ஆவோ குறைப்போம். இல்ல அது வந்து கவர்மெண்டே வந்து வந்தா எடுத்துருவோம் அப்படின்னு அது நான் சுயேட்சை வேட்பாளருங்க. கவர்மெண்ட் தனியா பண்ண போகுது. என் தொகுதிக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிக்கிற முடியும் என்னால. சரி சரி. 4 போதும் அப்படின்றீங்க. போதும் 2 போதும் அப்படின்னு நல்லா வாங்கிக்கிற முடியும். ரேஷன் கடை 4 ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கு. அதை 2 ஊருக்கு ஒரு கடையாவோ இல்ல 1 ஊருக்கு ஒரு கடையாவோ எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அதை போடலாம். வேலை இல்லாம நிறைய இளைஞர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, படிச்சதை ஒழுங்கா தான் படிச்சாங்களா இல்ல வெறும் சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தக்க வேலையை நம்ம ஏரியாலேயே ஏற்படுத்துறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பேன். இதெல்லாம் நடக்கும். எனக்கு ஓட்டு போட்டா என்னோட வாய்ஸ் வந்து சட்டசபையில கண்டிப்பா எடுக்கும். ஒரு சுயேட்சை வேட்பாளரோட இது என்னன்னு சொல்லி என்ன மாதிரி ஒருத்தர் பேசுறதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா இதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன்.